ஸோ இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் கிரிமினல் லா பற்றி பார்க்க போகிறோம். கிரிமினல் லா டீல்ஸ் வித் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த சொசைட்டி அட் லார்ஜ். நல்லா பார்த்துக்குங்க, அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த சொசைட்டி, நாட் அ இண்டிவிஜுவல். நீ இண்டிவிஜுவல் தாக்குனா நீ ஸ்டேஷன்லேயே வச்சு போடா பாடுன்னு சொல்லி விரட்டி விட்ருவான். பட் நீ ஒரு சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு க்ரைம் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரிமினல் லா யூஸ் ஆகும். ஸோ இது எதனா ஸ்டேட் அகெயின்ஸ்ட் ஸ்டேட், நாட் அ விக்டிம் அலோன், அகெயின்ஸ்ட் ஸ்டேட். ஸோ எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்? இம்பர்ஸ்மெண்ட், ஜெயிலு தூக்கி போகிறது, ஃபைன் பண்ணி போகிறது, கம்யூனிட்டி சர்வீஸ் போகிறது, டெத் பெனால்ட்டி. அது வந்து ரேரஸ்ட் கேஸ் தான். அந்த தூக்கு தண்டனைலாம் ரேரஸ்ட் கேஸ் தான். அது முடிஞ்ச அளவுக்கு இந்த பிஎன்எஸில் அந்தளவுக்கு வரவேற்காது தான் நினைக்கிறேன். ஸோ மெயினாக இதோட எய்ம்ஸ் என்ன? ஒரு விஷயத்தை தடுக்கிறது, ஒரு மாற்றி அமைக்கிறது. முன்னாடி நான் இப்போ லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஒரு மாற்றி அமைக்கிறது, சொசைட்டிக்கு ப்ரொடெக்ஷன் தருது. இந்த பழிக்கு பழி வாங்குறத கம்ப்ளீட்டாக பிஎன்எஸ் ஏற்றுக்காது. ஸோ அது இந்தியன் பீனல் கூட சம்திங் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட்ஸ் இருக்குது. பட் பிஎன்எஸில் கம்ப்ளீட்டாக அதுக்கேற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனா, பிஎன்எஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் ஒரே வித்தியாசம். ஐபிசின்றது பிரிட்டிஷ்கார உருவாக்குற நூல், இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை. பிஎன்எஸ்ன்றது இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை இருக்கும், ஆனால் அதை ஒரு மாற்றி சீரமைக்கிற விதமாக உன்னை மாற்றுறதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனையும் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். ரெண்டாவது விஷயம், சொசைட்டியும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும், ப்ரொடெக்ஷனும் பண்ணும். இன்னும் சுருக்கமாக சொன்னால் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பிஎன்எஸ் கம்ப்ளீட்டாக ஒரு கிரிமினல் லா